ஹலோ. இந்த வீடியோல நான் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச் பத்தி கிளியரா அனாலிசிஸ் பார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா நெட் இன்கம் அப்ரோச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச் அப்படிங்கிறது இட் இஸ் செகண்ட் தியரி ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் டு நெட் இன்கம் அப்ரோச் கான்செப்ட். நெட் இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்லியிருந்தனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட் தான் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச். ஓகேவா? முதல்ல நம்ம நெட் இன்கம் அப்ரோச்ல என்ன சொன்னோம் அப்படிங்கறது ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நெட் இன்கம் அப்ரோச்ல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டெட் கண்டென்ட்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது டெட் ஈக்விட்டி மிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டெட் கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா, எஸ்பெஷலி டெட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்மும் இன்க்ரீஸ் ஆகும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். டெட் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நெட் இன்கம் அப்ரோச்சோட கான்செப்ட். இதே நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச்சோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டு நெட் இன்கம் அப்ரோச். வாட் எவர் த சேஞ்சஸ் இந்த டெட் ஈக்விட்டி மிக்ஸ், டெட் ஈக்விட்டி மிக்ஸ்ல என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, இட் மே பி எய்தர் 50:50 இருக்கலாம், அதர்வைஸ் 60:40 இருக்கலாம், அதர்வைஸ் 70:30 இருக்கலாம். என்ன டெட் ஈக்விட்டி மிக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தாலும் value of the firm and overall cost of capital remains constant. இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும், டெட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டெட் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அதர்வைஸ் டெட் ஈக்விட்டி மிக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தாலும் சரி, வேல்யூ ஆஃப் த ஃபர்மும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு அனாலிசிஸ் வச்சு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா how to calculate value of the formula for value of the firm. இந்த இடத்துல ஃபார்முலான்னு கூட நோட் பண்ணிக்கலாம். Formula for value of the firm. Value of the firm equal to EBIT divided by KO and KE equal to EBIT minus interest divided by S. ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். divided by S. சரி, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அனாலிசிஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா EBIT அவன் கொடுத்திருக்கான் 1 lakhன்னு. டிபென்ச்சர் பாத்தீங்கன்னா company is having a debenture of 4 lakhs. And the rate of interest வந்து 10%. Overall cost of capital இந்த வாட்டி அவனே கொடுத்துட்டான் 12.5%. We are going to calculate the value of the firm and cost of equity. இப்போ இங்க value of the firm க்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கேன், value of the firm equal to EBIT divided by KO ன்னு கொடுத்திருக்கேன். நம்ம கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு பாருங்க. EBIT 1 lakh divided by KO அப்படிங்கிறது 12.5. அதை டிவைடட் பை 100ன்னு போட்டீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல இன்டூ 100ன்னு வந்துடும். இந்த இடத்துல ஸ்டார். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 lakhs வருமா? அப்போ வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஈக்குவல் டு 8 lakhs நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது கால்குலேட் பண்ண வேண்டியது KE கொடுத்துருக்கோம். KE ஈக்குவல் டு KEக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் divided by S. ஓகேவா? EBITங்கிறது என்னது 1 lakh மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்கா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுல கால்குலேட் பண்ணுவோம், 4 lakhல. 4 lakh into 10% 40,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். divided by S. S தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. So we have to calculate the S. S எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, S எந்த ஃபார்முலால வரும்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், V equal to S plus D ன்னு லாஸ்ட் நெட் இன்கம் அப்ரோச்ல சொல்லியிருக்கேன். இப்போ இங்க வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்னது 8 lakhs கிடைச்சிருக்கு நமக்கு. ஈக்குவல் டு S என்னன்னு தெரியாது, பிளஸ் D வந்து டெட் கண்டென்ட் 4 lakh. அப்போ S இந்த சைடு கொண்டுட்டு வந்துடலாம். மைனஸ் S ஈக்குவல் டு மைனஸ் 8 lakh பிளஸ் 4 lakh. அப்போ S ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும்னா 4 lakh கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலால S கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா நான் திரும்ப இங்க எழுதுறேன். therefore KE equal to EBIT minus interest divided by S. இப்போ EBITங்கிறது நமக்கு எவ்வளவு 1 lakh வந்திருக்கு. மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 40,000. 4 lakh into 10 by 100னா 40,000 divided by S இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 4 lakh. therefore KE equal to எப்பவுமே வந்து ஸ்டார் 100 போடணும் இல்லையா நமக்கு.
ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப கேஇ ஈக்குவல் டு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15% வருது. ஓகேவா? இது அனாலிசிஸ் 1. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். Value of the firm equal to EBIT divided by KO. KE equal to EBIT minus interest divided by S. Sங்கிறதுக்கு ஃபார்முலா வேணா நான் இங்கே கொடுத்துறேன். B equal to S plus D. ஓகேவா? இப்போ அனாலிசிஸ் 1 பார்க்க போறோம். EBITங்கிறது 1 lakh, debenture 4 lakh, rate of interest 10% and overall cost of capital equal to 12.5%. We are going to calculate the value of the firm and KE. Value of the firm the formula EBIT divided by KO. EBIT 1 lakh கொடுத்திருக்காங்க. Divided by KO அப்படிங்கிறது 12.5% star 100. Therefore V equal to 8 lakh. Value of the firm வந்து 8 lakhs கொடுத்திருக்காங்க வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போறது KE equal to EBIT minus interest divided by S. EBIT அப்படிங்கிறது 1 lakh minus interest அப்படிங்கிறது 4 lakh into 10 by 100 40,000 divided by S. இப்போ S வந்து நமக்கு தனியா கொடுக்கல, நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப S அப்படிங்கிறதுக்கு V equal to S plus D அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். Value of the firm already we got 8 lakh as value of the firm equal to S plus D அப்படிங்கிறது debt content. We have 4 lakh as a debt content. அப்ப இந்த S லெஃப்ட் சைடுல வந்துச்சுன்னா minus S equal to இங்க ரைட் சைடுக்கு வந்துச்சு அப்படின்னா minus 8 lakhs plus 4 lakhs. இப்போ இங்க இருக்க மைனஸும் அங்க இருக்க மைனஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப S equal to 8 lakh minus 4 lakh. So the value of the S equal to 4 lakh. இப்போ KE equal to EBIT minus interest divided by S ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். EBIT 1 lakh, interest 4 lakh into 10 by 100ங்கிறது 40,000. S அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4 lakh star 100. ஏன் இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை into 100 போறோம் அப்படின்னா KE is always cost of equity இருக்கட்டும், otherwise cost of debt, otherwise cost of preference, இது எல்லாமே given in terms of percentageல கொடுக்கணும். So KE equal to 15%. This is one analysis. இப்போ நம்ம calculate பண்ணிருக்கிறது இங்க வந்திருக்கக்கூடிய ஆன்சர் ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ்ல இருந்து B equal to 8 lakh and KO அவனே கொடுத்துட்டான். KO equal to 12.5%. KE equal to 15%. இது வந்து ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஓடுது. இப்போ அனாலிசிஸ் 2க்கு போறோம். அனாலிசிஸ் 2க்கு போறோம். அனாலிசிஸ் 2ல EBIT பாத்தீங்கன்னா 1 lakh, debenture 4 lakh, rate of interest 10%, overall cost of capital equal to 12.5%. Company decides to raise additional capital of rupees 1 lakh through the issue of debenture. ஆல்ரெடி கம்பெனில 4 lakhs இருக்கு. கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரு அடிஷனலா 1 lakh ரைஸ் பண்ணுது, அது டிபென்ச்சர் மூலமா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 10%. எதுக்காக இந்த 1 lakh ரைஸ் பண்றாங்க அப்படின்னா they are rising the capital of rupees 1 lakh by issuing debenture. டிபென்ச்சரை கொடுத்துட்டு 1 lakh பப்ளிக் டெந்து ரைஸ் பண்ணி அந்த 1 lakh எடுத்துட்டு போய் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை செட்டில் டவுன் பண்ண போறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் value of the firm? இப்போ B equal to EBIT divided by K1 சொல்லிருக்கேன். EBIT நமக்கு 1 lakh கொடுத்திருக்காங்க, divided by KO அப்படிங்கிறது overall cost of capital 12.5 into 100. அப்போ value of the firm equal to எவ்வளவு வருது பாருங்க, சேம் 8 lakhs வந்துரும். ஓகேவா? value of the firm கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது KE. KE equal to EBIT minus interest divided by S ன்னு சொல்லிருக்கேன், divided by S சொல்லிருக்கேன், divided by S. ஓகேவா? இப்போ வந்து S நமக்கு EBIT நம்ம கிட்ட இருக்கு, இன்ட்ரெஸ்டும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி S கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. S equal B equal to S plus D ன்னு சொல்லிருக்கேன். B equal to S plus D. இப்போ value of the firm equal to S எவ்வளோ? S தெரியாது. value of the firm நமக்கு தெரியும் 8 lakhs. 8 lakhs equal to S நமக்கு தெரியாது. plus debenture வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 lakhs நினைக்கிறேன். debenture மட்டும் எவ்வளவு வருது? 5 lakhs. ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி we have debenture of rupees 4 lakh, additional 1 lakh ரைஸ் பண்றோம். so therefore S equal to
அதே மாதிரி s equal to 3 lakhs வந்துரும். இப்போ s கிடைச்சிருச்சு. இப்போ we can easily calculate our KE. KE equal to EBIT. EBITங்கிறது 1 lakh minus interestங்கிறது 50,000. ஏன்னா 4 lakh plus 1 lakh into 10 by 100 போட்டிங்கன்னா 50,000 divided by s equal to 3 lakhs. அப்போ KE equal to 50,000 divided by 3 lakh star 100. KE equal to என்ன percentage வருது பாருங்க. KE equal to 16.67%. Now the solution is value of the firm equal to 8 lakh and KO equal to 12.5% and KE equal to 16.67%. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு அனாலிசிஸ்லயும் இப்ப ரெண்டு அனாலிசிஸையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்துக்கோங்க அனாலிசிஸ் 1 இங்க அனாலிசிஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் பாத்தீங்கன்னா 8 lakhs தான் இருக்கும். இங்கேயும் அனாலிசிஸ் 2லயும் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் 8 lakhs. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கறது அவனே கொடுத்துட்டான் 12.5%, இங்க 12.5%. நான் என்ன சொல்லிருக்கேன் as per கான்செப்ட் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா whatever the changes இங்க பாத்தீங்க அப்படின்னா டெட் கண்டென்ட் என்ன இருந்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம்ல டெட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 4 lakhs இருந்தது. இங்க டெட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 4 lakhs plus 1 lakh இருந்தது. நான் என்ன சொல்லிருக்கேன் if there is any changes in the debt equity mix டெட் கண்டென்ட் 4 லட்சமா இருந்தாலும் சரி 5 லட்சமா இருந்தாலும் சரி it may be either rise to 6 lakhs or 10 lakhs whatever it may be the value of the firm in both the cases remains constant. உங்களோட டெட் கண்டென்ட் 4 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரைஸ் ஆனாலும் இல்ல 5 lakhs ரைஸ் பண்ணாலும் so if there is any changes in the debt equity mix if the debt content is increased or decreased the value of the firm remains constant. அப்ப 8 lakh வந்திருக்கா 4 lakh இருக்கும்போதும் value of the firm 8 lakhs 5 lakhs இருக்கும்போதும் value of the firm 8 lakhs and the overall cost of capital always remains constant. இதுதான் வந்து net operating income approach ஓட concept. If there is any changes in the debt content if there is any changes in the debt equity mix it may be either increased or decreased the value of the firm and overall cost of capital remains constant irrespective of changes in the debt equity mix. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல MM approach பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வித் அனாலிசிஸ் பார்ட்டோட. Thank you.